நானும் நீயும் நம்ம குழந்தைகளோட இருக்க போகிற உலகம். நம்ம ஒன்றா சேர்ந்து பாட்டு பாடணும். இதான் நம்ம உலகம், இதான் நம்மளோட சந்தோஷம். இங்கே தான் ஒரு புதிய உறவு வரப்போகுது. இன்னொரு வீட்டுக்கு. ஒரு வீடா? இதை எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும். அது இப்போ ஒரு ட்ரைனிங் பயணம் மாதிரி. சொந்த பந்தங்களோட வாழ்றது எவ்வளவு சுகமானதுன்னு தெரியும்ல. ஆனாலும் தனியா வாழ்ந்துதான். அது என்னன்னா 2.5 வருஷமா பயத்தோட தான் இவ்வளவு நாள் போயிட்டு இருந்தது. இனியும் அதை தொடரணுமா? இல்ல. இப்போ நீ எல்லாத்தையும் புரிஞ்சுதான் பேசுறியா? நான் சொல்றது தப்பு இல்லை. டோன்ட் ஆர்கியூ. மனசுல நிறைய காயங்களோட இருந்தாலும் நாம நார்மலாக ட்ரை பண்ணணும். என்னோட பாய் ஃப்ரெண்ட், உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை மறைக்கவும் செஞ்சோம். ஆனாலும் இனி அப்படி இருக்க முடியாது. அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நீ என்ன பேசிட்டு இருக்க? அதை நான் அப்புறம் சொல்றேன். இப்ப வீட்டுக்கு போ. நான் இப்ப சிகரெட் பிடிக்கணும். சிகரெட்டா? உனக்கு என்னாச்சு? எதுக்கு நீ சிகரெட் குடிக்கிற? இங்க பாரு, நீ சிகரெட்லாம் குடிக்க கூடாது. எனக்கு கணவன்ற பந்தம் பிடிக்காது. எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. எல்லாரும் ஏமாத்துக்காரங்க தான். நீ நினைக்கிற மாதிரி எல்லா ஆம்பளைங்களும் அப்படி கிடையாது. அதனாலதான் உங்களை என் கூட வச்சுக்கிட்டேன். எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதை நீங்க எனக்கு தந்தீங்க. வேற எதுவும் எனக்கு தேவையில்லை. ஒரு நிமிஷம். என் குழந்தையதான் நீ வயிற்றுல சுமந்துட்டு இருக்க. நம்ம குடும்பமா வாழ வேணாமா? ஒருத்தி அம்மா ஆகணும்னா அது புருஷனால மட்டும்தான் ஆகணும். ஸ்ட்ரேஞ்ச். நான் உனக்கு ஒரு புருஷனா மட்டுமா கூட இருந்த? ஷேட். சரி, பொறுமையாரு. உனக்கு என் கூட குடும்பமாக வாழ இஷ்டம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் நம்ம பிரிய வேணாம். ஆனா இனிமேல் உன்னால எப்பவும் இங்க இருந்து போக முடியாது. நான் எப்படி போக முடியாதோ அதே மாதிரி தான் நீயும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. அப்படியும் சொல்லலாம். உனக்கு என்ன வேணும்? உன் குழந்தைக்கு அப்பா இல்லாம ஆயிடும். எந்த குழந்தையானாலும் என்னோட அடையாளத்தோட வளர்ப்பேன். என்னோட பாதுகாப்போட, என்னோட அரவணைப்பில் நான் வளர்ப்பேன். என் விருப்பப்படி என் குழந்தை வளர்ப்பேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா மாளவிகா? ஆமா, அது உண்மைதான். என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என் கூட தானே உனக்கு சண்டை? நான் உங்களோட வாழணும்னு சொல்ல வரலையே. அப்புறம் உன்னை என் குழந்தைக்கு அப்பாவா இங்க வாழ அனுமதிக்க மாட்டேன். நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் கூட சுதந்திரம் கொடுக்கல. இப்போ இப்போ எங்க போச்சு அந்த குணம்லாம்? இப்போ அப்பா போறத நினைச்சு அதிகாரம் பண்றியா? உன்ன மாதிரி குணம் இருக்கவன் எனக்கு சுத்தமா பிடிக்காது. என்ன? எனக்கு வெறுப்பு தான் வருது. எதனால? என்ன சொல்ல வர? தயவு செஞ்சு என்ன தப்பா நினைக்காத. என்னோட வாழ்க்கைய நான் எங்கேயாவது போய் வாழ்ந்துக்கிறேன். ப்ளீஸ் என்னை விட்டுட்டு ப்ளீஸ். நீ எங்க போற? இந்த நைட் நேரத்துல எங்க போற? பாத்ரூமுக்கு. அதுக்கப்புறம் நான் போயிடுறேன், கவலைப்படாத.